வணக்கம். வரும் 3ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங்ஸ் இருக்கும். போன வாரம் 58 ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 1-2 இல்லை, எல்லாத்தையும் சார்ட்டை போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என் சைடில் வந்து ஒரு 6 ஸ்டாக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து நாச்சுன்னு டார்கெட்டை போய் அச்சீவ் ஆயிருக்கு. வாங்க வரும் வாரத்தில் எந்தெந்த செக்டார் எப்படி போகும், எந்த செக்டாரில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம், எந்த ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம், எந்த ஸ்டாக் எப்படி போகுன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணி 236 rupees பே பண்ணுங்க. 200 plus 36 GST பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888. சந்தேகம் இருந்தாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். லாஸ்ட் ஒரு 3 days-ஆவே நீங்க அந்த 25,000 கிராஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் திணறுது. ஒரு பெரிய ஒரு 400 பாயிண்ட் அன்னைக்கு வந்து தூக்குச்சு. அதுக்கப்புறமா அப்படியே அந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. மக்களுக்கு பயம் இருக்கும்ல, ஏன்டா மேல தூக்குனான்றது. ஊர் எல்லாமே வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க, ஆனா மார்க்கெட் மட்டும் மேல போகுதுன்னு சொன்னால் டெஃபினட்டா மக்களுக்கு வந்து அந்த ஒரு யோசனை இருக்கும். நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் நிறைய ஸ்டாக்ஸ்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். இந்தியா சிமெண்ட்ஸ் மாதிரி ஸ்டாக்ஸ், நிறைய ஸ்டாக்ஸ் நான் வந்து சொல்லிட்டு போகலாமே. இந்தியா சிமெண்ட் ஆகட்டும், அல்ட்ராடெக் ஆகட்டும். லாஸ்ட் 3 days-ஆ MTNL சம்வேர் அரௌண்ட் 33 rupees-ல ஸ்டார்ட் ஆச்சு. ரைட், நம்ம வந்து 42 rupees-ல வந்து நம்ம பேசணும். அது டப்புன்னு ஏறி 102 முந்தானேத்து ஏறிட்டு இன்னைக்கெல்லாம் 83க்கு வந்து நிற்குது. நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, சார் எக்ஸிட் பண்ண முடியல. ஆமாப்பா, எக்ஸிட் பண்ண முடியல, லோவர் சர்க்கியூட்டில் அடிச்சு நிற்கிதுன்றது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி தான் TTML 78 லெவலில் இருந்து ஆல்மோஸ்ட் 117 போயிட்டு இன்னைக்கெல்லாம் வந்து 95 லெவலில் வந்து நின்று இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். TTML பற்றி எனக்கு தெரியும், அது வந்து ஒரு புல் பேக் ரேலி. MTNL வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது. சரி, அதே மாதிரி நம்ம ஜோஹோ மீட்டிங்ல வந்து கிரானியூல்ஸ் இந்தியா நம்ம வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 512 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு வந்து 629 இன் லெஸ் தென் 2 weeks டைம். ரைட், இன்னைக்கு வந்து தேர்ஸ்டேல இருக்கோம். போன சாட்டர்டே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த சாட்டர்டேல போன சாட்டர்டே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். வண்டர்ஃபுல் ஒரு 20% அப் மூவ் இருந்துச்சு. அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ் அது மாதிரி நம்ம வந்து பேசலாம். ரேணுகா சுகர்ஸ் ஆகட்டும், சுஸ்லான் ஆகட்டும். சுஸ்லான் வந்து லாஸ்ட் ஒரு 5 days-ஆ வந்து டப்னு மேலே போயிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான லெவல் 53 or 5580 or 56 நீங்க வச்சிங்களேன், 56 லெவலை தாண்டி வந்து நிற்குது. இன்னைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டே. ஸோ மந்த்லி சார்ட்ல வந்து க்ளோசிங் பேசிஸ்ல அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பியூட்டிஃபுல் ஸ்டாக்ஸ் எங்க போய் நிற்குதுன்றதை நம்ம பார்க்கணும். அடுத்த ஒரு வருஷத்துல நம்ம அதை வந்து 11 ரூபால வந்து பிக்கப் பண்ணோம் இன் லெஸ் தென் a years பீரியட். போன வருஷம் வந்து 11 ரூபால நம்ம வந்து பிக்கப் பண்ணோம். 18 ரூபா பக்கமா ஊரே பேசிக்கிட்டு இருந்துச்சு. 30-35 ரூபா வந்தோன்னா அது மறந்துட்டாங்க. ரைட், நம்ம அதை கண்டினியூஸாகவே ட்ராக்ல வச்சுருந்தோம். இதே மாதிரி தான் வந்து ரேணுகா சுகர்ஸ் ஆகட்டும், பஜாஜ் ஹிந்த் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. மல்டி பேக்கர், ரைட், மல்டி பேக்கர் வந்து போன வருஷம் மட்டும், அதாவது நவம்பர் 23 நம்ம எடுத்துக்கலாம், ஆர் டிசம்பர் 23 கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்கு. மோர் தென் 80-90 ஸ்டாக்ஸ் இருக்கு. பட் நம்ம நவம்பர் டிசம்பர்ல இருந்து இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த 8-9 மாசத்துல க்ளோஸ் டு அபவுட் 30-35 மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பிக்கப் பண்ணியிருக்கிறோம், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம், என்டர் பண்ணியிருக்கிறோம் அண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். குட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதே சந்தேகம். 25,000 தாண்டலாமா வேணாமான்னு உள்ள வெளியேன்னு ஓடிட்டு இருக்கு. எப்பயுமே அந்த ரவுண்ட் ஃபிகர் ஏரியாவில் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பயம் இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்களா, லாஸ்ட் 3 days-ஆ வேணாம், லாஸ்ட் 5 days-ஆ 5 ட்ரேடிங் டேஸ், ரைட், 10%க்கு மேலே வந்து இந்தியா விக்ஸ் ஏறி இருக்கு. இன்னைக்கு கூட இந்தியா விக்ஸை வந்து அபவ் 13.25 2.87% வந்து ஏறி இருக்கு. மார்க்கெட் 100 points பிளஸ், 103 points ஃபியூச்சர்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 81 points ப்ரீமியம்ல இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 122. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 350. ஆனால் க்ளோஸ் ஆகும்போதும் 30 points தான். இன்னைக்கு எக்ஸ்பைரினால -2 தான் மார்க்கெட் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும். டிஸ்கவுண்ட்ல இருக்கு 2 points. அதெல்லாம் ஒரு பெரிய ஐட்டம்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஞாபகம் வச்சுங்க, நேத்து
நேத்தா இன்னைக்கு கார்லியான்னு தெரியாது, ஏர்லி மார்னிங் நியூஸ் வந்து ஒரு 8-9 மணி பக்கமாக வந்துச்சு. ஹமாஸோட தலைவரை ரைட், அவர் வந்து கத்தார்ல போய் உட்காந்துருந்தாரு. கத்தார் வந்து ஒரு காலத்துல வந்து வார்ன் பண்ணிச்சு, மோகனை என் ஊர்ல வந்து யாராச்சும் பூந்து அடிச்சிங்கன்னா அதுக்கான விளைவுகள் பெருசா இருக்கும். மொசாட் வந்து ஒரு மோசமான உளவுத்தர தேடி வச்சு அடிப்பாங்க. இதுக்கு முன்னாடி கேஜிபி இருந்துச்சு, இப்ப ஆஃப் லேட் ரைட் ராவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்குள்ள பூந்து அடிக்கிறாங்க, இந்தோனேஷியால பூந்து அடிச்சிருக்கிறாங்க, தாய்லாந்துல அடிச்சிருக்கிறாங்க, கனடாலையும் அடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் ஏமாந்துருந்தா யூஎஸ்லயும் அடிச்சிருப்பாங்க. நல்லது, எப்பயுமே வந்து திருடுறவங்க இது மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு அந்த பயம் இருக்கும், மோனை எங்க இருந்தாலும் தேடி அடிப்பாங்கன்றது. கத்தார்ல விட்டு வச்சிருந்ததுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஆனால் நேத்து வந்து ஈரானுக்கு உள்ள ஞாபகம் வச்சுங்களேன், ஈரானோட பிரசிடென்ட்டோட பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க ரைட். அப்ப என்ன மாதிரி செக்யூரிட்டிஸ் இருக்குன்றது நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல ஹமாஸோட பொலிட்டிக்கல் லீடர் வராங்க வச்சு அந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. அப்ப என்ன மாதிரி பிளானிங்ஸ் இருந்திருக்கும்ன்றது யோசனை பண்ணி பாருங்க. 2 பேருமே வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க எப்படி வந்து அவர் கொல்லப்பட்டாருன்றது. பட் ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது, இஸ்ரேலோட விமானப்படை வந்து ஃபயர் பண்ணிச்சுன்னு. அது வந்து ஃபயர் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் பயங்கரமான விஷயம். ஏன்னு சொன்னால் ஒரு ஒரு உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் வந்து ஃபயர் பண்ணிட்டு போறாங்கன்னு சொன்னால் அவங்களோட டெக்னாலஜி எப்படி இருக்குன்றது நீங்க பாருங்க. இது எல்லாத்தையுமே வந்து வேற பார்வையில பாக்குறதோட டெக்னாலஜி பார்வையில பாருங்க. நேத்து கூட நான் வந்து ஒரு வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன், என் தலைவர் ஹர்ஷத் மேத்தா. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் ஹர்ஷத் மேத்தா வந்து ஒரு கிரிமினலு, நீங்க அவரது பாக்குறீங்க. எப்பயுமே வந்து கிரிமினல் நல்லவன்றது நீங்க பார்க்காதீங்க, அவன்கிட்ட இருக்கிற குணத்தை பாருங்க. அந்த குணத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்றது பாருங்க. எப்பயுமே வந்து நல்லது கெட்டதுன்றது பார்க்கறதோட அதுல இருக்கிற என்ன நல்ல விஷயமோ அது எடுத்துங்களேன். ரோஜா செடியில வந்து எது ஜாஸ்தியா இருக்கு? ரோஜா பூ ஜாஸ்தியா இருக்கா, முள்ளு ஜாஸ்தியா இருக்கா? முள்ளு தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ஏன் நம்ம ரோஜா சொல்றோம், ரோஜா செடின்னு நம்ம சொல்றோம்? ஏன்னு சொன்னால் அதுல இருக்கிற முள்ளு நம்ம பார்க்கறது கிடையாது, அதுல இருக்கிற நல்ல விஷயத்த தான் நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு நபர்லையும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து என்ன அது நல்லது இருக்கோ அதுதான் நம்ம எடுக்கணும். ஹர்ஷத் மேத்தாவை பொறுத்த வரைக்கும் உடாமுயற்சி, நியூ கான்செப்ட் ஆஃப் திங்கிங் அண்ட் திங்கிங் பிக் ரைட், அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த திங்கிங் பிக்ன்ற விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷத் மேத்தா, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரி ட்ரேடர்ஸ், நாட் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ். ஒன்று. ரெண்டாவது ரிலையன்ஸோட திங்கிங் வந்து எப்பயுமே வந்து சம்திங் மச் பிகர். இல்லாட்டினா இந்தியாவில் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட், நீங்க வந்து என்ன வேணா சொல்லுங்க, அவர் ஜூ தான் போட்டிருக்காரு. ஒன்று. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பெட்ரோலியம் ரிஃபைனரி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட், இந்தியாஸ் இல்லை. ஜூ வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஜூ. பெட்ரோலியம் ரிஃபைனரி எடுத்துக்கிட்டா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது வந்து பாலிஸ்டர் யார்ன் பண்றது. பாலிஸ்டரும் இவங்க வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், எத்தனை பேத்துக்கு தெரியும்? இதே மாதிரி அடுத்தது வந்து அதானி குரூப், அவங்களும் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் பிளான்ட் வந்து போட்டிருக்காங்க, சோலார் பார்க். ஸோ இது மாதிரி பெரிய லெவல்ல திங்க் பண்றவங்க ஒன்று. ரெண்டாவது வந்து பண்ண முடியாதுன்றது பண்றதுன்றது ஒன்று இருக்கு. இதுதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். எப்பயுமே இது மாதிரி விஷயத்த நீங்க கிராக் பண்றீங்கன்னு வச்சுங்க, நீங்க அந்த நபர்களை விட்டுருங்க, அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் மட்டும் நீங்க எடுங்க. ஒன்று. அந்த திங்கிங் ப்ராசஸ் இல்லை அந்த மெத்தடாலஜி உங்களோட வேலையில நீங்க வந்து போடுங்க, என்ன மெகா சக்சஸ் வரும்ன்றது நீங்க பாருங்க. நான் உள்ள வந்தப்ப எல்லாருமே சொன்னதை வந்து 98% ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்க காசு விடுறாங்கன்னு தான் சொன்னாங்க. எனக்கு பார்வை வந்து அந்த 2%ல இருந்துச்சு. இந்த 2% என்ன பண்றாங்க, தட் வி ஆர் கெய்னிங் இட், அந்த பார்வையில தான் போனோம். அப்ப ஒவ்வொரு விஷயத்துல வந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டே வந்ததான் அந்த கேட்டகரியில வந்து நம்ம போக முடிஞ்சிச்சு. எப்பயுமே எல்லா விஷயத்துலையுமே நீங்க வந்து பாசிட்டிவா எடுத்து பண்றது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். சரி, இன்னைக்கு மார்க்கெட்டை வரலாம். இன்னைக்கு மார்க்கெட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மேஜர் செக்டர் டெக்ஸ்டைல் தான். இன்னைக்கு வந்து டெக்ஸ்டைல்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே என்ன இருக்கு, அங்க 4-5 ஸ்டாக் தான். ட்ரெண்ட்ஸ்,
ஆல்மோஸ்ட் 3.3%. SRF, ABSL, பேஜ் இண்டஸ்ட்ரி -0.3%. ஒன்றுமே கிடையாது. மீதி எல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து மெட்டல் செக்டார்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிச்சு. எஸ்பெஷலி செயில் ஆகட்டும், JSW ஆகட்டும், நேஷனல் அலுமினியம், ஹிண்டல்கோ, வேதாந்தா, இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபைனான்ஸ் சைடில் வந்து HDFC லைஃப், MFSL இதெல்லாமே வந்து நல்லா பண்ணுச்சு. மறுபடியும் இன்னொன்று விஷயம், நாங்கள் HDFC லைஃப்பையும் SBI லைஃப்பையும் வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு எங்களோட பொசிஷன் சைட்லேருந்து. ஆட்டோ செக்டாரில் 50-50. சரி, நம்ம வந்து மிடில் ஈஸ்ட் விஷயம் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். மிடில் ஈஸ்டில் வந்து நேற்று வச்சு பண்ணாங்கன்றது நான் சொன்னேன். நேற்றோ இன்னைக்கு காலையிலையும் ஹமாஸோட தலைவரை காலி பண்ணியாச்சு. ஒன்று. ரெண்டாவது, லெபனானுக்குள்ள பூந்து அடிச்சிருக்கிறாங்க. ஒரு 13-14 இடத்துல வந்து பாம்பிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் அ கிளியர் கட் மெசேஜ் விச் இஸ் பீன் சென்ட். இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஹமாஸோ இல்லை ஹிஸ்புல்லா முஜாஹிதீனோ, ஹிஸ்புல்லா நாட் முஜாஹிதீன், ஹிஸ்புல்லாவோ இல்லை ஹூத்தி ரெபுல்ஸோ இல்லை ஈரானோ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, மிடில் ஈஸ்டில் இருக்கிற மேஜர் பவர்ஸ் லைக் சவுதி அரேபியா ஆகட்டும், இல்லை UAE ஆகட்டும், இல்லை டர்க்கி இப்போ வந்து எப்படி பிஹேவ் பண்ண போகிறதுன்றது பார்க்கணும். ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து டர்க்கி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எங்களோட ஃபோர்ஸை வந்து பாலஸ்டைனில் வந்து இறக்கி இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் வந்து போர் பண்ண போகிறோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன ஒரு பியூட்டின்னு சொன்னால், டர்க்கியும் நேட்டோ நாட்டோட ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. நேட்டோ அந்த அமைப்பில் இஸ்ரேல் வந்து நேட்டோவில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுறவங்க. பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இவங்களோட பல பரீட்சை எப்படி இருக்க போகுதுன்றது. ஸோ அடுத்த சில நாட்களில் இந்த டென்ஷன் தான் பெருசாக போதா இல்லை இங்கேயே வச்சு அப்படியே மூட போகிறாங்களான்றது பார்க்கணும். அந்த எதிர்பார்ப்பில் தான் இன்னைக்கு ரைட் பெட்ரோல் விலை, அது க்ரூட் விலை, அது வந்து பிரெண்ட் க்ரூட் ஆகட்டும் இல்லை ஸ்வீட் க்ரூட் ஆகட்டும், ரெண்டுமே வந்து ஒரு $3 மேலே ஏறி இருக்கு. 2.5-3% வந்து மேலே இருக்கு. ஒரு $2-2.5 வந்து ஏறி இருக்கு. கோல்டும் இந்த ஒரு ரீசன்னால் தான் ஏறி இருக்கு. சர்ப்ரைஸ் வந்து என்னன்னா, எப்பயுமே வந்து ஒரு டென்ஷன் வருதுன்னு சொன்னால் க்ரூடு, கோல்டு இதெல்லாம் வந்து ஏறும். பட் டாலர் இண்டெக்ஸும் ஏறும். இந்த தடவை வந்து டாலர் இண்டெக்ஸ் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இன்னைக்கு நைட்டு தலைவர் பேசுறாரு ரைட். நம்ம ஊரில் RBI கவர்னர் மாதிரி யூஎஸோட ஃபெட் சேர்மேன் நைட்டு 11:30 மணிக்கு பேசுறாரு. அவர் வந்து சொல்லுவார், வட்டி அப்படியே வைக்க போறோமா இல்லை ஏற்ற போறோமான்றது ஒன்று. ஏற்ற மாட்டாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஜப்பானில் வந்து வட்டியை ஏற்றி இருக்கிறாங்க. சைனாவில் போன வாரம் வந்து வட்டியை குறைச்சாங்க. இப்போ யூஎஸ்ல வந்து குறைக்க போறாங்களா? குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இருக்கு தெரியுமா, அவர் வந்து சில ரிவ்யூஸ்லாம் சொல்லுவார். அந்த ரிவ்யூ பிரகாரம், அதாவது போன தடவை கொடுத்த ரிவ்யூ பிரகாரம் எடுத்துக்கிட்டாலும் ஜூலைல வந்து குறைக்க மாட்டோம், வேற ஆகஸ்ட் விட்டு செப்டம்பர் மாசத்துல வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் பண்ணியிருந்தாரு. செப்டம்பர்ல ஒருத்தரையும் டிசம்பர் நவம்பர்லயும் ஒருத்தரையும் வந்து அவங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என்ன ஹிண்ட் கொடுக்க போறாங்கன்றது பார்க்கணும். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு யூரோப்போட PMI வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. நல்லா இல்லை, ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஜப்பானோட PMIயும் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. நீங்க நிறைய இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த டேட்டாஸ்க்கு தந்தாப்புல மார்க்கெட் வந்து மேலே கீழே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் மேஜர் டேட்டா வந்து யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே வச்சிருந்தாலும் அவர் கொடுக்குற அந்த கமெண்ட் இருக்குல்ல, அந்த கமெண்ட்டை வச்சு தான் அடுத்தது மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்றது முடிவு பண்ணும். ஸோ இது மனசுல ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தந்தாப்புல நீங்க ட்ரேட் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவல்ல தான் இருக்கு, 83.70 அந்த லெவல்ல தான் இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 85,986 நீங்க வச்சீங்களேன் பர் கேஜி ஏறி இருக்கு. நினைச்சே பாருங்களேன், 80,000 81,000ல இருந்து 86,000க்கு வந்துருச்சு ரைட். அந்த ஒரு பெரிய ஃபால் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஏறி இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, கோல்டை பொறுத்த வரைக்கும் 7,170 180 அந்த லெவல்ல வந்து 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா, நிஃப்டி ஸ்பெசிஃபிக்கா ஆர் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேணான்னு இருக்கிறோம். அண்ட் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ரேஞ்ச் இருக்குல்ல,
வந்து அந்த 25,000 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இப்போ 25,100ல வந்து ஹையஸ்ட் கால் இருக்கு. ஆனால் செகண்ட் ஹையஸ்ட் வந்து 25,500 லெவலில் வந்து எழுதியிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நம்ம வந்து போன ஃப்ரைடே, இன்னைக்கு வந்து வெனஸ்டேல இருக்கிறோம், போன ஃப்ரைடே தான் வந்து புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆயிருக்கு. பட் மந்த்லி சார்ட்னு எடுத்தனால இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் தி சார்ட் வந்து பயங்கர புல்லிஷா இருக்கு. பார்க்க வேண்டியது நாளைக்கு நம்ம நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மேலே கீழே ஆட்டி க்ளோஸ் பண்ணும்போது ஃப்ளாட்டிஷாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 25,500ல ஹையஸ்ட் இல்லை, செகண்ட் ஹையஸ்ட் கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஹையஸ்ட் கால் வந்து 25,500 லெவலில் எழுதியிருக்கிறாங்க. புட்டை பொறுத்த வரைக்கும் 24,500ல ஹையஸ்ட் புட்டு. ஸோ அந்த ரேஞ்ச் இருக்கு, ரைட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 51,500ல தான் போத் கால் அண்ட் புட்டு வந்து ஹெவியா ரைட் ஆயிருக்கு. ஸோ பெரிய டைரக்ஷன்ஸ் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.